ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கின பப்பாயில பாருங்களேன், கட் பண்ணா உள்ளுக்குள்ள எப்படி இருக்குதுன்ட்டு. பார்க்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. அததான் வீடியோ எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு மேரிகோல்டு அழகா பூத்திருந்தாங்கங்க. இதெல்லாம் கட்டிங் மூலம் வச்சது தான். ஒரே ஒரு செடிய எடுத்துட்டு வந்துட்டு, அதுலேருந்து கட்டிங் எடுத்து வச்சு அழகா பூ பூக்க வச்சுட்டோம். ஆனா நீங்க நினைக்கலாம் ஒரே ஒரு செடின்னு, அந்த ஒரு பாட்டுக்குள்ள ஒரு 3 கட்டிங் இருக்கும். 3 கட்டிங் வச்சதுனால தான் கொஞ்சம் ஃபிஷ்ஷா அப்படி நெறைய மொட்டெல்லாம் வச்சு வந்துட்டுருக்கு. பக்கத்துலயும் அதே மாரி தான் கட்டிங் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்குதோ, ஆனா சின்னயிலே அது பூ பூக்க ஆரம்பிச்சுருச்சு பார்த்தீங்களா? விதை போட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்றது, கட்டிங் மூலம் வச்சா சீக்கிரத்தில பூவும் பூக்குது. கொஞ்சம் அடர்த்தியா, நல்லா அடர்த்தியா வளர்ந்து வர்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. இந்த செடியிலேருந்து. பாருங்க, நான் சைட்ல வச்சிருக்கிறது என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த உரம் தாங்க டெய்லி சேர்த்து வச்சு குடுப்பேன். இது இன்னைக்கு கம்மி. அ ஆனா நெறைய இருக்கும் ஒவ்வொரு நாளும். ஆனா ஒரு நாளும் தண்ணிய வேஸ்ட் பண்ண மாட்டேன். செடிங்களுக்கு கொண்டு வந்து கரெக்ட்டா மறுநாளைக்கு மிக்ஸ் பண்ணி தான் ஊத்துவேன் தண்ணி செடிங்களுக்கு. இதுதான் நான் குடுக்குற உரமா இருக்கும். கடவுள் புண்ணியத்தில என்னதோ பூச்சி தாக்கல் எல்லாம் கம்மியா இருக்குது. அ அதனால எதுவும் நான் அதுக்கு மருந்து எதுவும் அடிக்கிறதில்ல. தண்ணிய ஒண்டியா ஊத்தணும். எனக்கு தண்ணி ஒண்டியா ஊத்துனாலே போதுங்கிற மாதிரி இருக்கு. டைம் ஒத்து வர மாட்டேங்குது. அ சில டைம்லலாம் 12:00 12:30க்கெல்லாம் வந்து நான் செடிக்கு தண்ணி ஊத்துறேன். பார்க்க ஆனா எதுவும் வாடுறதில்ல. நல்லா தான் நிக்கிறாங்க. அ அவசர அவசரமா ஓடி வருவேன், வாடி இருக்குமோன்ட்டு. ஆனா நல்லா இருப்பாங்க. ஆனா ஊத்திட்டு வந்துருவேன். அப்படி இருக்குது என்னோட நெலைமை. இன்னைக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்க. அத உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் சொல்றேன். வண்டி காலையில பால் போட்டுட்டு வந்துகிட்டு பசங்க பையன ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு பால் போட போணும். போகக்கூடிய டைம் தான் பால் எடுத்துட்டு போயிட்டு வண்டிய விட்டுட்டு பால எடுத்துட்டு போணும். வண்டிய விடக்கூடிய டைம் நான் ஸ்டாண்ட் போடாம வண்டிய விட்டுட்டேன். வண்டி சரிஞ்சு என் கால் மேலயே விழுந்துச்சு. வண்டி என் காலுக்கு மேல பால் எல்லாம் சிதறிருச்சு. ஓடி வந்து தூக்கி விட்டது ஒரு முஸ்லீம் அண்ணா வந்து தூக்கி விட்டாரு. கடவுள் யாராவது நம்ம அனுப்பி விடுற மாதிரி எனக்கு தோணும் சட்டுன்னு. அப்படி ஓடி வந்து தூக்கி விட்டுட்டு சொன்னது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. "சேச்சி ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க. இப்படி பண்ணாதீங்க" அப்படின்னு சொன்னாரு. அது அப்பதான் நான் நான் எந்த பதிலும் பேசல. ஷாக் ஆன மாரி நின்னேன். ஏன்னா நான் பண்ணது தப்பு. அதனால தான். அதனால அத நம்ம ஃபாலோ பண்ணணும் கரெக்ட்டா. எனக்கு தோணும் பக்கத்துல தானே பால் போடுறேன். எதுக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா அவங்க சொன்ன வேர்டு எனக்கு சைக்கிள் என் பசங்க ஓடுனா கூட நான் ஹெல்மெட் போட்டுட்டு போக தான் சொல்லுவேன். அதனால கண்டிப்பா நீங்க ஹெல்மெட் போட்டுட்டு தான் நீங்க வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு இன்னைக்கு கிடைச்ச எனக்கு ஒரு பாடமா நான் எடுத்துக்கிறேன். அத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா, கண்டிப்பா பக்கம் ஆனாலும் ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்கங்கிறத உங்க கூட ஷேர் பண்றதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ.